Hello everyone, welcome to Learn Japanese in Tamil series lesson 3. Lesson 2ல நம்ம ஹிராகனா அண்ட் கதாகனாவை பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு 2 letters word and 3 letters word அது எப்படி படிக்கிறது, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த vocabulary லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய லெசன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூட வந்து நான் ப்ரீவியஸ் லெசனில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி உள்ள லெசனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஹிராகானா அண்ட் இந்த vocabulary வந்து படிக்கல அப்படின்னா அது ஒரு வாட்டி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கும்போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வா பார்ட்டிக்கல், தென் வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது, எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது வந்து டு பி சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. டு பி சென்டென்சஸ் அப்படின்னா என்னென்னா, ஐ ஆம் சம்திங் சம்திங், யூ ஆர் சம்திங் சம்திங், ஹீ இஸ் சம்திங் சம்திங், ஷீ இஸ் சம்திங் சம்திங், இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து டு பி சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் எ பாய், ஐ ஆம் அன் இண்டியன், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த டேஷில் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதே வந்து செகண்ட் பர்சனுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா யூ ஆர் அ பாய், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், யூ ஆர் அன் இண்டியன் இப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தேர்ட் பர்சன் சொல்லும்போது ஹீ இஸ் அ பாய், ஹீ இஸ் அன் இண்டியன், இந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ வரும், இந்த இடத்துல ஆர் வரும், இந்த இடத்துல வந்து இஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு, செகண்ட் பர்சனுக்கு, தேர்ட் பர்சனுக்கு எல்லாம் வந்து மாறி மாறி வரும். பட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லையும் அண்ட் தமிழ் லாங்குவேஜில் அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து எவ்வளோ ஈஸி ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் வா டேஷ் திஸ், டேஷ் வா டேஷ் திஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ்க்கு வந்து நான் எஸ்யூ அப்படின்னு போட்டிருந்தாலும் நான் திஸ்ஸு அப்படின்னு படிக்காமல் திஸ் அப்படின்னு நான் படிக்கிறேன். ஏன் அப்படி படிக்கிறேன் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் லெசனில் நான் சொல்லியிருந்தேன் ஊ எண்டிங் வேர்ட்ஸ், ஊ எண்டிங் லெட்டர்ஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எதுக்குமே வந்து லிப்ஸ் வந்து ரவுண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் நம்ம காசு அப்படின்னு எழுதும்போது கா போட்டு துணைக்கால் போட்டு சு வந்து எழுதுவோம். பட் படிக்கும்போது காசு அப்படின்னு படிக்காமல் காசு அப்படின்னு படிப்போம், ரைட். அதே மாதிரி ஆடு, மாடு, ஸோ இந்த மாதிரி கடைசி வந்து ஊ எண்டிங் லெட்டர்ஸ் வந்தாலுமே வந்து நம்ம அது லிப்ஸ் ரவுண்ட் பண்ணி சொல்ல மாட்டோம். விசில் அடிக்கும்போது லிப்ஸ் வந்து எப்படி ரவுண்ட் பண்ணி சொல்கிறோமோ அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி தமிழ் லாங்குவேஜில் எப்படி சொல்ல மாட்டோமோ அதே மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லையுமே வந்து சொல்ல மாட்டோம். ஸோ காசு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சுக்கு வந்து சு அப்படின்னு சொல்லாமல் சு அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே வந்து திஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எங்கெல்லாம் வந்து ஊ எண்டிங் லெட்டர்ஸ் வருதோ, ஊ எண்டிங் சவுண்ட்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம லிப்ஸ் ரவுண்ட் பண்ணாமல் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே டேஷ் வா டேஷ் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், டேஷ் வா டேஷ் திஸ். ஸோ இந்த டேஷ் இருக்கு இல்லையா, இந்த டேஷில் தான் வந்து நம்ம வேர்டிங்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இப்போ 1 by 1 பார்க்கலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு டேஷ் வா டேஷ் திஸ் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் வதாஷி வா டேஷ் திஸ், வதாஷி அப்படின்னா ஐ, நான். இது வந்து நான் அந்த vocabulary லிஸ்ட் வந்து ப்ரீவியஸ் லெசனில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து நான் இந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய மீனிங் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். வதாஷி அப்படின்னா நான் தமிழ் லாங்குவேஜில், இங்கிலீஷில் ஐ. வதாஷி வா டேஷ் திஸ், டேஷில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை போடணும் அப்படின்னா என்னுடைய பேர் வந்து நான் இங்கே போடுறேன். வதாஷி வா சத்தாம் திஸ் அப்படின்னா ஐ ஆம் சத்தாம் இங்கிலீஷ் லாங்குவேஜில். தமிழில் சொல்லணும் அப்படின்னா நான் சத்தாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஐ அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வதாஷி. ஸோ இந்த வா அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆம் யூஸ் பண்ணுறதுல ஆம், ஆர், இஸ் அந்த மாதிரி வந்து இந்த வா வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பார்ட்டிக்கல், இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆம்ங்கிறது பார்ட்டிக்கல். ஸோ சத்தாம் வந்து என்னுடைய பேர், இதை இப்படி நான் போடுறேன். திஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, திஸ்ஸுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயுமே தமிழ் லாங்குவேஜ்லேயுமே வந்து ஒரு எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கிடையாது. ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையோ தமிழ் லாங்குவேஜ்லையோ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு வார்த்தை வச்சு நம்மளால் ரிலேட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. எப்படின்னா ஆகும், ஆவார், அந்த மாதிரிலாம் வார்த்தை இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து செட் ஆகாது. எங்கே செட் ஆகுமோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் திஸ் அப்படிங்கிறது சென்டென்ஸுக்கு கடைசியில் வந்து நம்ம போடுவோம்.
ஹிந்தி லாங்குவேஜில் வந்து ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. மேரா நாம் சத்தாம் ஹை அப்படின்னு சொல்லி அந்த ஹை வருது இல்லையா ஹிந்தியில். ஸோ அது வந்து ஹை தான் வந்து இந்த திஸ். தமிழ் லாங்குவேஜில் ரிலேட் பண்ணுறதுக்கு ஆகும், ஆவார் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சத்தாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர் சொல்லும்போது வதாஷிவா சத்தாம் தெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வா வந்து தமிழ் லாங்குவேஜில் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் லாங்குவேஜில் வந்துங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சம்டைம்ஸ். என்னுடைய பேர் வந்து நான் வந்து அந்த மாதிரி அந்த வந்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த வந்துங்கிற வார்த்தை தான் வந்து வா. பட் ப்ரொஃபஷனலாக பேசும்போது அந்த வந்துங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்கிறதுனால நான் இங்கே யூஸ் பண்ணலை. ஸோ வதாஷிவா சத்தாம் தெஸ்ங்கிறது ஒரு பேசிக், சாரி டேஷ்வா டேஷ் தெஸ்ங்கிறது ஒரு பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் நம்ம வேர்டிங்ஸ் மாற்றி மாற்றி போட்டுட்டு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ வதாஷிவா சத்தாம் தெஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் சொல்லி நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது உங்கள் பேர் வந்து சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வதாஷிவா, உங்களுடைய பேர் சூர்யா இருந்துச்சுன்னா வதாஷிவா சூர்யா தெஸ், வதாஷிவா ஜேம்ஸ் தெஸ், வதாஷிவா உங்கள் பேர் என்னவோ அது சொல்லிவிட்டு தெஸ். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, வதாஷிவா தெஸ், வதாஷிவா உங்கள் நேம் திஸ், ரைட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம் இல்லையா. இப்போ ரெண்டாவது இதை வச்சு நம்ம இப்போ பேர் சொன்னோம். இப்போ அடுத்து வந்து இப்போ ப்ரொஃபஷன் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே பேட்டர்ன் தான், டேஷ் வா டேஷ் திஸ், அதே பேட்டர்னை வச்சுக்கிட்டு வத்தாஷி அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வத்தாஷி வா கக் செய் திஸ். கக் செய்க்கு என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த vocabulary லிஸ்ட்டில் நான் ப்ரீவியஸ் லெசனில் கொடுத்துருந்தேன். கக் செய் அப்படின்னா ஸ்டூடெண்ட். வத்தாஷி வா கக் செய் திஸ், நான் வந்து ஸ்டூடெண்ட். நான் வந்து ஸ்டூடெண்ட். திஸ் வந்து ஒமிட் பண்ணிடுங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. வதாஷிவா ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் லாங்குவேஜில், இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ டேஷ் வா டேஷ் திஸ், இந்த பேட்டர்ன் வந்து மாறலை கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து வேர்டிங்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பேரை சொன்னீங்க. இப்போ ரெண்டாவது உங்கள் ப்ரொஃபஷனை வந்து சொல்கிறீங்க. மூணாவது ஸோ ஓகே சாரி, இப்போ ரெண்டாவதுல வதாஷிவா கக்ஸே திஸ் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது உங்களுக்கு பழகிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். வதாஷிவா போட்டுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் திஸ், வதாஷிவா மெக்கானிக்கல் இன்ஜினியர் திஸ், வதாஷிவா எம்ப்ளாயி திஸ். அதாவது அது எம்ப்ளாய்க்கு என்ன வார்த்தை ஜாப்பனீஸில் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. பட் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியல அப்படின்னாலுமே இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வதாஷிவா நான் வந்து உங்களோட ப்ரொஃபஷன் சொல்லிவிட்டு திஸ், வதாஷிவா திஸ். இதுக்கு முன்னாடி வதாஷிவா உங்கள் பேர் சொல்லிவிட்டு திஸ் போட்டிருந்தீங்க. இந்த செகண்ட் சென்டென்ஸில் வதாஷிவா உங்கள் ப்ரொஃபஷன் சொல்லிவிட்டு திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஐ ஆம் ஏ உங்கள் ப்ரொஃபஷன், நான் உங்கள் ப்ரொஃபஷன். இப்போ மூணாவது உங்கள் நேம் சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் சொல்லியாச்சு. மூணாவது நேஷ்னாலிட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதே ஸ்ட்ரக்சர் தான். நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் மாற்றலை, அதே ஸ்ட்ரக்சர் தான். வதாஷிவா இந்தோஜின் திஸ், நான் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வதாஷிவா நான் வந்து இந்தோ அப்படின்னா இந்தியா, ஜின் அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டுடைய பேர் போட்டுட்டு பக்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜின் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில். வதாஷிவா இந்தோஜின் திஸ், நான் வந்து இந்தியன். இங்கிலீஷில் ஐ ஆம் அன் இந்தியன் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றலை, ரைட். டேஷ் வா டேஷ் திஸ் தான் எங்கேயுமே வந்து இருக்குது. இது வச்சுட்டு உங்கள் பேர் சொல்லி பார்த்தாச்சு, ப்ரொஃபஷன் சொல்லியாச்சு, நேஷ்னாலிட்டி சொல்லியாச்சு, ரைட். ஸோ இதே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். வதாஷி இந்த இடத்துல போட்டோம், நேம் சொல்லியாச்சு, ப்ரொஃபஷன் சொல்லியாச்சு, நேஷ்னாலிட்டி சொல்லியாச்சு. மூணுமே வந்து ஒரே சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம், ரைட். இப்போது இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது. கடைசியாக வந்து இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தோம், கரெக்ட். வதாஷிவா இந்தோஜின் திஸ், இதுதான் வந்து கடைசியாக நம்ம பார்த்தது. இப்போது நம்மளுடைய நேஷ்னாலிட்டி இல்லாமல் இன்னொருத்தருடைய நேஷ்னாலிட்டி வந்து சொல்லணும். இப்போ நம்மளுடைய நேஷ்னாலிட்டி சொல்லும்போது நாம் வதாஷி அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பர்சன், கரெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் இல்லாமல் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுடைய நேஷ்னாலிட்டி வந்து சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள். ராஜா சான்வா இந்தோஜின் திஸ். இந்த இந்தோஜின் திஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் வந்து தெரியும். ராஜா சான்வா இந்தோஜின் திஸ் அப்படின்னா என்னென்னா மிஸ்டர் ராஜா இஸ் அன் இந்தியன். இந்த ராஜாக்கு அப்புறம் இந்த சான் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த சான் அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம மிஸ்டர் அப்படின்னு போடுவோம், மிஸ்டர் ராஜா அப்படின்னு போடுவோம். தமிழ் லாங்குவேஜில் திரு ராஜா அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் சான் அப்படின்னு சொல்லி நேமுக்கு அப்புறமா போடுவோம். நம்ம லாங்குவேஜ்லாம் வந்து நேமுக்கு முன்னாடி போடுவோம் இல்லை, இந்த லாங்குவேஜில் நேமுக்கு பின்னாடி போடுவோம். பட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இந்த சான் போடுறது ரொம்ப முக்கியம். இந்த சான் போடாமல் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா மரியாதை குறைவாக நீங்கள் கூப்பிடுற மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கிடும். ஸோ எப்போவுமே வந்து பேர் சொல்லும்போது சான் போடுறது
மஸ்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அது மட்டும் வந்து என்றைக்கும் வந்து மறந்துடாதீங்க. ராஜா சான்வா இந்தோஜிந்தஸ். மிஸ்டர் ராஜா வந்து இந்தியன். ஓகே, ஸோ அடுத்தவங்களோட நேஷனாலிட்டி சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்க பேர் போட்டுட்டு சொல்கிறோம். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மாறல. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து சொல்லணும் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு. இப்போ இதே ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அடுத்தவங்களுடைய நேஷனாலிட்டி வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பர்சன் ஆர் தேர்ட் பர்சன் சொல்லும்போது இந்த இது வந்து மாறும். இந்த பார்ட்டிகல் வந்து மாறும். யூ வந்துச்சு அப்படின்னா ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், ஏ யூஸ் பண்ண மாட்டோம். யூ ஆர், ரைட், சாரி. செகண்ட் பர்சன் யூ ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், ஆம் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும் தான் இந்த ஆம் வரும். செகண்ட் பர்சன் வந்துச்சு அப்படின்னா இந்த இது வந்து மாறிடும். பார்ட்டிகல் வந்து ஆமுக்கு பதிலாக ஆர் அப்படின்னு மாறிடும். தேர்ட் பர்சன் இருந்துச்சு அப்படின்னா ஆம் ஆர் வராமல் இஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில், சாரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அண்ட் தமிழ் லாங்குவேஜில் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தமிழ் லாங்குவேஜ்லையுமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது. நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நீங்கள் பார்த்த மாதிரி ஐ சொல்லும்போது பக்கத்தில் ஆம் போடணும், அவர் பற்றி பேசும்போது இஸ் அப்படின்னு போடுவோம். பட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அந்த ஒரு இது காம்ப்ளிகேஷன் கிடையாது. டேஷ் வா டேஷ் திஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கான சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இது பாருங்க. தனாகா சான் அப்படின்னா சான் வந்தாலே வந்து அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து ஒரு பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து சான் வருதோ சானுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வந்து ஒரு ஆளுடைய பேர். அது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். சரியா? மேல் இருந்தாலும் சான் தான், ஃபீமேல் இருந்தாலும் சான் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் சான் தான் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ தனாக்கா சான்வா அப்படின்னா தனாக்கா சான் மிஸ்டர் தனாக்கா ஆர் மிஸ் தனாக்கா இஸ் நிஹோன்ஜின் டெஸ். நான் என்ன சொல்லேன்னா ஜின் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு கண்ட்ரியுடைய பேர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இந்தோஜின் அப்படின்னு பார்த்தோம். இந்தோஜின் அப்படின்னா இந்தியா நாட்டை சேர்ந்தவர், இந்தியன் அப்படின்னு அர்த்தம். நிஹோன்ஜின் டெஸ் அப்படின்னா நிஹோன்னா ஜப்பான், நிஹோன்ஜின் அப்படின்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், ஜாப்பனீஸ் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ தனாகா சான் வந்து ஜாப்பனீஸ் பர்சன் ஆவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறலை. அகைன் ஸ்ட்ரக்சர் வந்து மாறலை, ஜஸ்ட் நம்ம வார்த்தைகள் தான் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கோம். பட் சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் சான்வா. ஜேம்ஸ் சான் வந்து அமெரிக்கா ஜிந்திஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் இது டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே வந்து இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஜேம்ஸ் சான்வா அமெரிக்கா ஜின் திஸ். ப்ரூஸ்லி சான்வா. ப்ரூஸ்லி சான்வா சூகொக்கு ஜின் திஸ். சூகொக்கு அப்படின்னா சைனா. சைனாக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் சூகொக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜின் அப்படின்னா சைனா நாட்டை சேர்ந்தவர். சூகொக்கு ஜின் திஸ் மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தவருடைய ப்ரொஃபஷன் வந்து இப்போ சொல்லி பார்க்க போகிறோம். ப்ரூஸ்லி சான்வா ஃபைட்டர் திஸ். ஸோ ஃபைட்டருக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் என்னங்கிறது தெரியலையே அப்படின்னாலுமே வந்து பிரச்சனை இல்லை. நாம் வந்து இங்கே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வார்த்தை உங்களுக்கு ஜாப்பனீஸில் தெரியலன்னு சொல்லி கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை வச்சு உங்களால் எத்தனை சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியுதுங்கிறது பார்க்குறது தான் வந்து இந்த செஷனில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து ஜேம்ஸ் சான்வா ஆக்டர் திஸ். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மீனிங். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ பார்த்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டேஷ் வா டேஷ் திஸ் அந்த ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுடைய நேம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுடைய ப்ரொஃபஷன் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பர்சனுடைய நேஷனாலிட்டி எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அதே சென்டென்ஸ் பேட்டர்ன் டேஷ் வா டேஷ் திஸ் அதே சென்டென்ஸ் பேட்டர்னை வச்சுட்டு செகண்ட் பர்சன் ஒரு தேர்ட் பர்சனுடைய ப்ரொஃபஷன் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம், நேஷனாலிட்டி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். பட் நேம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கல. அது ஏன் பார்க்கல அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன் இன்னும் அடுத்த வரக்கூடிய ஸ்லைட்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேஷ் வா டேஷ் திஸ் அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வதாஷிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணோம். வதாஷி அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஐ, தமிழ் லாங்குவேஜில் நான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் செகண்ட் பர்சனுக்கு யூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழ் லாங்குவேஜில் நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி ஜாப்பனீஸ் தேர்ட் பர்சனுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஹி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழ் லாங்குவேஜில் அவன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி ஷீக்கு வந்து தேர்ட் பர்சனில் ஃபீமேலுக்கு வந்து ஷீன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவள் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு வார்த்தை வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜென்ரலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுவோம்.
யூ ஆர் எ பாய், யூ ஆர் எ டீச்சர், யூ ஆர் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் எ மேன், ஹீ இஸ் எ பாய், ஹீ இஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்லி இதுவுமே வந்து ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் வந்து யூ, ஹீ, ஷீ இது எல்லாமே. பட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லையுமே வந்து அதுக்கு ஈக்குவலான வார்த்தைகள் வந்து இருக்குது. யூக்கு வந்து அனாதா யூஸ் பண்ணுவோம், ஹீக்கு வந்து கரே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம், ஷீக்கு வந்து கனோஜோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். பட் இந்த எந்த வார்த்தையுமே வந்து நாம டேஷ் வா டேஷ் திஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு சென்டென்ஸ்லையுமே வந்து இந்த வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வத்தாஷி வா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து வார்த்தைகள் வந்து மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு இருந்தோம். நேம் போட்டோம், தென் ப்ரொஃபஷன் போட்டோம், அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி வந்து போட்டோம். ஸோ வத்தாஷி வா அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு. வேற செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம அனாதா, கரே, கனோஜுங்கிற வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவருடைய பேர் சொல்லிட்டு அவருடைய ப்ரொஃபஷன் சொல்லணும், அவர் பேர் சொல்லிட்டு அவருடைய நேஷனாலிட்டி வந்து சொல்லணும். அப்படி தான் சொல்லணுமே தவிர அனாதா, கரே, கனோஜோ இந்த மாதிரி வார்த்தைகளும் நம்ம யூஸ் பண்ணி எந்த சென்டென்ஸுமே வந்து ஃபார்ம் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் அனாதா, செகண்ட் பர்சனுக்கு அனாதா அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை தேர்ட் பர்சன் பார்த்து ஹீக்கு பதிலாக கரேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதோ, ஷீக்கு பதிலாக வந்து கனோஜோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ரொம்ப மரியாதை குறைவாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு யார் பற்றி பேசுகிறோமோ அவங்க பேர் சொல்லிட்டு பக்கத்தில் சான் போட்டுட்டு தான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுக்கான சென்டென்சஸ் வந்து நாம் ஃபார்ம் பண்ணுவோம். பேசும்போது கூட வந்து இதே மாதிரி வந்து பேசணும். ஸோ 99% வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது தவிர்க்கணும். ரொம்ப வந்து அவர் பேரும் தெரியல அப்படிங்கிற இருக்கும்போது வந்து வேறு மாதிரி வந்து கேட்பாங்க. அது எப்படிங்கிறது நம்ம வந்து கடைசியில் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. யூக்கு நிகரான வார்த்தை இருக்குது, ஹீக்கு நிகரான வார்த்தை, ஷீக்கு நிகரான வார்த்தைகள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருந்தாலுமே வந்து இது நாம் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். ரைட். இப்போ ஒரு சில எக்ஸசைசஸ் பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போது ஐ ஆம் ஏ டாக்டர் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி இது ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி வந்து இப்போ பார்க்கலாம். ஐ ஆம் ஏ டாக்டர் அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வத்தாஷிவா, இந்த ப்ரொஃபஷன் வந்து எடுத்து போட்டணும் இங்கே, வத்தாஷிவா டாக்டர் திஸ். மிஸ்டர் ராஜா இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னா ராஜா சான்வா இன்ஜினியர் திஸ் அப்படின்னு போடுவோம். மிஸ் தேவி இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா தேவி சான்வா ஸ்டூடெண்ட் கட்ஸை திஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த ஏ, ஆன், அப்புறம் இந்த மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ டேஷ் வா டேஷ் திஸ் வச்சே வந்து நம்ம இந்த டு பி சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது இங்கே வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. ஐ ஆம் ஏ டாக்டர் அப்படின்னா வதாஷிவா டாக்டர் திஸ். டேஷ்வா டேஷ் திஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து மாறல. ஜஸ்ட் வந்து வார்த்தைகள் தான் வந்து மாற்றி போடுறோம். ராஜா சான்வா இன்ஜினியர் திஸ், தேவி சான்வா ஸ்டூடெண்ட் திஸ் ஆர் கக்ஸை திஸ். இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லெசனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஹிராகானா அண்ட் கதாகானா நீங்கள் படிக்காமல் வந்தீங்க அப்படின்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஒரு சில ஸ்லைட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜே வச்சு பார்த்தோம். பட் இனிமேல் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பார்க்குறது கொஞ்சம் அவசியமாயிடுச்சு. இப்போ அதனால வந்து நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வந்து அடுத்த ஸ்லைட்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் வா டேஷ் திஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டேஷ் வா டேஷ் திஸ். இந்த ஸ்ட்ரக்சர் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எழுதும்போது இப்படி தான் வந்து எழுதுவாங்க, டேஷ் வா டேஷ் திஸ். பட் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம டேஷ் வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, இந்த வா வந்து ஹிராகானால் நம்ம படிக்கும்போது இது வந்து வா கிடையாது, இது வந்து ஹா. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஹா. ஆக்சுவலி வா வந்து இப்படி வரும் சரியா, பட் இது வந்து ஹா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹா போடுறோம், பட் படிக்கும்போது வா அப்படின்னு படிக்கிறோம். இது வந்து ஒரு 3 இடத்துல வந்து எக்ஸெப்ஷன் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஷ் வா டேஷ் திஸ் அப்படின்னு சொல்லி இது படிங்க. ஓகே, ஸோ டேஷ் வா டேஷ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேவி சான்வா கக்ஸை திஸ். இது படிக்கிறது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஹிராகானா வந்து முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒகேபுலரிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே ஒகேபுலரி அதே ஹிராகானா வச்சு தான் வந்து நம்ம இங்கே சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேட்டர்ன் வந்து மாறல, டேஷ் வா டேஷ் திஸ்ங்கிற பேட்டர்ன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவி சான்வா கக்ஸை திஸ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். தேவி சான் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், தேவிங்கிறது பேர், சான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேவி சான் வா கக்ஸை திஸ், கக்ஸைனா ஸ்டூடெண்ட், தேவி சான் வா கக்ஸை திஸ்.
இப்போ நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா how to form questions. கொஸ்டின் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நல்லா பழகிருக்கும். டேஷ் வா டேஷ் திஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பழகிருக்கும். ஸோ இதை வச்சு நாம பல சென்டென்சஸ் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ டேஷ் வா டேஷ் திஸ் தேவி சான்வா கக் செய் திஸ். தமிழ் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா தேவி சான் வந்து ஸ்டூடெண்ட். இப்போ தமிழ் லாங்குவேஜில் தேவி சான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து ஒரு சென்டென்ஸ். இது கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆ வந்து ஆட் பண்ணுவோம் கடைசியில். தேவி சான் வந்து ஸ்டூடெண்ட்டா, தேவி சான் வந்து ஸ்டூடெண்ட்டா, அந்த கடைசியில் ஆ ஆட் பண்ணால் கொஸ்டினாக மாறிடுது பார்த்தீங்களா தமிழ் லாங்குவேஜில். தேவி சான் வந்து ஸ்டூடெண்ட்டா, அது ஆன்சர் வந்து தேவி சான் வந்து ஸ்டூடெண்ட். தேவி சான் வந்து ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொன்னால் அந்த ஆ மட்டும் ஆட் பண்ணால் என்ன ஆகுது, தமிழ் லாங்குவேஜில் கொஸ்டினாக மாறுது இல்லையா. அதே மாதிரி தான் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கா ஆட் பண்ணுவோம் கடைசியில். தேவி சான்வா கக் செய் திஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தோம். அது வந்து ஒரு சென்டென்ஸு. இப்போ கொஸ்டினாக மாற்றும் போது தேவி சான்வா கக் செய் திஸ் கா அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ சென்டென்ஸ்க்கு கடைசியில் எங்கே கா வருதோ, கா வந்துச்சு அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம். சரியா? தேவி சான்வா கக்ஸை திஸ்கா அப்படின்னா தேவி சான் வந்து ஸ்டூடெண்ட்டா, இஸ் தேவி சான் அ ஸ்டூடெண்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்ன பண்ணுன்னா இஸ் தூக்கி முன்னாடி போடுவோம். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட், தேவி சான் இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இஸ் தூக்கி முன்னாடி போடுவோம். இஸ் தேவி சான் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி. பட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அந்த மாதிரி கிடையாது. தமிழ் லாங்குவேஜ் மாதிரி தான். தமிழ் லாங்குவேஜில் கடைசியில் ஆ ஆட் பண்ணுவோம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கடைசியில் கா ஆட் பண்ணுறோம். தேவி சான்வா கக்ஸை திஸ்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது வந்து கொஸ்டினாக மாறிடுது. ஸோ இங்கே பார்க்கும்போது ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இஸ் தூக்கி முன்னாடி போடுவோம் கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணுறது. இஸ் ஷீ அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இஸ் தூக்கி முன்னாடி போடுவோம். இஸ் ஷீ அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷ் லாங்குவேஜில். வேறாஸ் தமிழ் லாங்குவேஜ்லையுமே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லையும் வந்து அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனே வந்து கிடையாது. ஸோ இது பாருங்கள், தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ். தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஹோன்னா ஜப்பான், நிஹோன் ஜின் போட்டால் அந்த நாட்டை சேர்ந்தவர். தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ். இப்போ இது எப்படி கொஸ்டினாக மாற்றுறது, கடைசியில் கா ஆட் பண்ணணும். தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா அப்படின்னா கொஸ்டின். தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின். தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ் அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸ். தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின். ராஜா சான்வா நிஹோன்ஜின் திஸ் ஒரு சென்டென்ஸ். ராஜா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கொஸ்டின். ரைட். ஸோ சென்டென்ஸ், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறவே இல்லை பாருங்கள். டேஷ் வா டேஷ் திஸ் தான். இங்கே வந்து இல்லை கடைசியில் கா ஆட் பண்ணால் அது கொஸ்டின். அவ்வளோதான். இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேவி சான்வா கக்ஸை திஸ்கா. இதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். தேவி சான்வா கக்ஸை திஸ்கா. ஆன்சர் வந்து ஹை. ஹை ஹைனா என்ன, எஸ். ஹைனா எஸ். இது வந்து நான் ப்ரீவியஸ் லெசனுடைய ஒகேபுலரி ஷீட்டில் இந்த வேர்டும் கொடுத்துருந்தேன். ஹை அப்படின்னா எஸ். தேவி சான்வா கக்ஸை திஸ்கா ஹை, எஸ். தேவி சான்வா கக்ஸை திஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் வந்து முன்னாடி எஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிவிட்டு அதே தான் டேஷ் வா டேஷ் திஸ் தான் வந்து இங்கே ஆன்சராக வந்து நாம் எழுதுகிறோம். தேவி சான்வா கக்ஸை திஸ்கா ஹை. தேவி சான்வா கக்ஸை திஸ். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. தேவி சான்வா கக்ஸை திஸ்கா ஹை. தேவி சான்வா கக்ஸை திஸ். இது பாருங்க. தனாகா சான். தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா. தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா. உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா ஹை. தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ் ஹை. தனாகா சான்வா நிஹோன்ஜின் திஸ். ஈஸியாக இருக்குல்ல. சரி, இந்த டேஷ் வா டேஷ் திஸ்ங்கிற இந்த பேட்டர்ன் வந்து மாறவே இல்லை. ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். அண்ட் எத்தனை சென்டென்சஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் பாருங்கள். அடுத்து ராஜா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா. ராஜா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா இஏ. இஏனா நோ, ஹைனா எஸ், இஏ அப்படின்னா நோ. ராஜா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா இஏ. ராஜா சான்வா நிஹோன்ஜின் தேவா அரிமாசென். தேவா அரிமாசென். இங்கே வந்து திஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரமாக வந்து நாம திஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். திஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கு தான் வந்து திஸ் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா திஸ் வந்து தேவா அரிமாசென்னா மாறிடும்.
ஸோ டேஷ் வா டேஷ் திஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தது டேஷ் வா டேஷ் தேவா அரிமாசன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சென்டென்ஸ் இந்த தேவா அரிமாசன் எப்போ வரும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் நாட் அப்படின்னு சொல்லி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் நாட் அ டாக்டர். ஹீ இஸ் அ டாக்டர் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஹீ இஸ் நாட் அ டாக்டர். ஸோ அந்த நாட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து சொல்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் திஸ்க்கு பதிலாக தேவா அரிமாசன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ ராஜா சான்வா நிஹோன்ஜின் திஸ்கா இயே ராஜா சான்வா நிஹோன்ஜின் தேவா அரிமாசன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறோம். ஸோ நோ, ராஜா சான் இஸ் நாட் அ ஜாப்பனீஸ் பர்சன். தமிழில் சொல்லணும் அப்படின்னா இல்லை, ராஜா சான் வந்து ஜாப்பனீஸ் பர்சன் கிடையாது. தேவா அரிமாசன் அப்படின்னா கிடையாது. தமிழ் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வருது பாருங்கள், வேர்ட் டு வேர்டா. ஏ அப்படின்னா இல்லை, ராஜா சான் வந்து ஜாப்பனீஸ் பர்சன் கிடையாது. ஏ ராஜா சான்வா நிஹோன்ஜின் தேவா அரிமாசன். ரைட். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? திஸ் வச்சு கிரியேட் பண்ணணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? திஸ்ஸுக்கு பதிலாக தேவா அரிமாசன் அப்படின்னு போட்டால் அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். இப்போது இங்கே பாருங்கள் எப்படி வந்து நாம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண பேட்டர்ன் வந்து இது டேஷ் வா டேஷ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது டேஷ் வா டேஷ் தேவா அரிமாசன் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. வதாஷிவா சத்தாம் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் சத்தாம் அப்படின்னு சொல்லி என்னோடய பேரை வந்து நான் சொல்கிறேன். இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? வதாஷிவா சத்தாம் தேவா அரிமாசன். திஸ்ஸுக்கு பதிலாக தேவா அரிமாசன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வதாஷிவா இந்தோஜின்திஸ். வதாஷிவா இந்தோஜின்திஸ். வதாஷிவா இந்தோஜின் தேவா அரிமாசன். திஸ்ஸுக்கு பதிலாக தேவா அரிமாசன். ஐ ஆம் அன் இண்டியன். ஐ ஆம் நாட் அன் இண்டியன். நான் இந்தியன், நான் இந்தியன் கிடையாது. ஸோ தேவா அரிமாசன் வந்துச்சு அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் சொல்லும்போது கிடையாது அப்படிங்கிற மீனிங் வந்து வரும். நான் வந்து இந்தியன் கிடையாது, நான் வந்து இந்தியன். வதாஷிவா கக்செய் திஸ். வதாஷிவா கக்செய் திஸ். வதாஷிவா கக்செய் திஸ். இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? வதாஷிவா கக்சே தேவா அரிமாசன். வதாஷிவா கக்சே தேவா அரிமாசன். திஸ்ஸுக்கு பதிலாக தேவா அரிமாசன் போடுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன டெஸ்ட் மாதிரி. வதாஷிவா ராஜா திஸ். வதாஷிவா சுரேஷ் தேவா அரிமாசன். மீனிங் என்ன? வதாஷிவா ராஜா திஸ். வதாஷிவா சுரேஷ் தேவா அரிமாசன். இதோட மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ எம் ராஜா, ஐ எம் நாட் சுரேஷ். கரெக்ட். இதுதான் நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் குட் டு கோ. ஓகேவா? ஸோ ஐ எம் ராஜா, ஐ எம் நாட் சுரேஷ். ஸோ இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் வச்சுருக்கேன். இது படித்து பாருங்கள். வதாஷிவா ராஜா திஸ் சுரேஷ் தேவா அரிமாசன். இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா முன்னாடி உள்ள சென்டென்ஸில் 2 சென்டென்சஸ்லையுமே வந்து வதாஷிவா வதாஷிவா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வதாஷிவா ராஜா திஸ், வதாஷிவா சுரேஷ் தேவா அரிமாசன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வதாஷிவா ராஜா திஸ், அந்த செகண்ட் சென்டென்ஸில் வதாஷிவாங்கிற வார்த்தை நான் எடுத்துட்டேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் பேசும்போது சப்ஜெக்ட் வந்து ஒமிட் பண்ணி பேசுவோம். எல்லா நேரத்துலையுமே வந்து நம்ம பேசும்போது நான் 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 அப்படின்னு சொல்லி பேச மாட்டோம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நான் நம்ம எடுத்துகிட்டு பேசினாலும் ப்ரீவியஸ் சென்டென்சஸை வச்சு நம்மளால் வந்து மீனிங் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கேயுமே வந்து யூஸ் பண்ணுறோம். வதாஷிவா ராஜா திஸ் சுரேஷ் தேவா அரிமாசன். ஐ எம் ராஜா நாட் சுரேஷ். நான் ராஜா, சுரேஷ் கிடையாது. தேவா அரிமாசன்னா கிடையாது. ஐ எம் ராஜா நாட் சுரேஷ். முன்னாடி நீங்கள் பார்த்தது ஐ எம் ராஜா, ஐ எம் நாட் சுரேஷ். இங்கே நீங்கள் பார்க்குறது ஐ எம் ராஜா நாட் சுரேஷ். ஓகே. ஸோ சப்ஜெக்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒமிட் பண்ணுவோம் சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான். சுரேஷ் சான்வா இந்தோஜின்திஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சுரேஷ் சான்வா இந்தோஜின்திஸ். சுரேஷ் சான்வா நிஹோன்ஜின் தேவா அரிமாசன். தேவா அரிமாசன்னா கிடையாது. சுரேஷ் சான்வா நிஹோன்ஜின் தேவா அரிமாசன். நிஹோன்னா என்ன? ஜப்பான். ஜின்னா என்ன? அந்த நாட்டை சேர்ந்தவர். நிஹோன்ஜின் தேவா அரிமாசன் கிடையாது. சுரேஷ் சான் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் கிடையாது.
சுரேஷ் சான்வா இந்தோ ஜிந்தேஷ். சுரேஷ் சான் வந்து இந்தியா நாட்டை சேர்ந்தவர். சுரேஷ் சான்வா நிஹோன்ஜிந்து வரிமசன். சுரேஷ் சான் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. ஸோ மிஸ்டர் சுரேஷ் இஸ் அன் இந்தியன், மிஸ்டர் சுரேஷ் இஸ் நாட் அ ஜாப்பனீஸ். அதே மாதிரி இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து ஒமிட் பண்ணி சொல்கிறேன் நான். சுரேஷ் சான்வா இந்தோ ஜிந்தேஸ் நிஹோன்ஜிந்து வாரிமசன். சுரேஷ் சான் வந்து இந்தியா நாட்டை சேர்ந்தவர், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. ஸோ சுரேஷ் சான் வந்து செகண்ட் சென்டென்ஸில் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். சுரேஷ் சான்வா இந்தோ ஜிந்தேஸ் நிஹோன்ஜிந்தேவா அரிமசன். மிஸ்டர் சுரேஷ் இஸ் அன் இந்தியன் நாட் ஜாப்பனீஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம் சின்னதாக. ஸோ டேஷ் வா டேஷ் திஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பர்சனுடைய நேம் வந்து சொல்கிறதுக்கு நேம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். தென் ப்ரொஃபஷன் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். தென் நேஷ்னாலிட்டி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுடைய ப்ரொஃபஷன் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். தென் நேஷ்னாலிட்டி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, கடைசியில் கா ஆட் பண்ணால் அது எப்படி கொஸ்டினாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரைட். அப்புறம் வந்து அது எப்படி ஆன்சர் பண்ணுறது, சென்டென்ஸுடைய பிகினிங்கில் ஹை அப்படின்னு போட்டுட்டு அதே டேஷ் வா டேஷ் தஸ்ங்கிற பேட்டர்ன் வச்சு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அடுத்து நெகட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இஏ அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சொல்லிட்டு எப்படி நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறது, திஸ் வந்து எப்படி தேவா அரிமாசன் அப்படின்னு மாறுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தேவா அரிமாசன்னா கிடையாதுங்கிற மீனிங் வருதுன்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். ஸோ இத்தனை பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சிமிலரான பேட்டர்ன் தான் தெரியும். ரைட். ஸோ இந்த பேட்டர்னை வச்சுட்டு நம்ம இந்த சென்டென்சஸ் வந்து இது வரைக்கும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சென்டென்சஸ் வந்து பெருசாக ஆக சப்ஜெக்ட் வந்து நம்ம ஒமிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் ஒமிட் பண்ணாமல் நான் எழுதி வச்சிருக்கேன். வதாஷிவா இந்தோ ஜிந்தேஸ், வதாஷிவா நிஹோன்ஜிந்தேவா அரிமாசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே சப்ஜெக்ட் ஒமிட் பண்ணி எழுதிருக்கேன். வதாஷிவா இந்தோ ஜிந்தேஸ் நிஹோன்ஜிந்தேவா அரிமாசன். இந்த இடத்துல நான் வந்து வதாஷிங்கிறது ஒமிட் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். ஸோ பட் அப்படி எடுத்தாலுமே வந்து மீனிங் வந்து உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நான் கன்வே பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்ன், செகண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தோம். தேர்ட் வந்து ஜஸ்ட்டு முன்னாடி ஹை ஆட் பண்ணோம். தென் டேஷ் வா டேஷ் திஸ்ங்கிற பேட்டர்ன். ஸோ இது வந்து 4வது பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். 5வது வந்து இந்த சப்ஜெக்ட் எப்படி ஒமிட் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். ரைட். ஸோ இது எல்லாமே வந்து டேஷ் வா டேஷ் திஸ் தான் வந்து பேசிக் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு வார்த்தை வந்து எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி இன்னொரு பேட்டர்னை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ரைட். ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து திஸ் அண்ட் தட் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே பேட்டர்ன் தான் இதுலேயுமே டேஷ் வா டேஷ் திஸ்ங்கிற பேட்டர்ன் வச்சு தான் திஸ் அண்ட் தட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ்ஸுக்கு என்ன அப்படின்னா ஜாப்பனீஸில் கொரே அப்படின்னு சொல்லுவாங்க. கொரே அப்படின்னா ஸ்பீக்கருக்கு வந்து கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து சொரேனா தட்னா லிஸ்னருக்கு கிட்டே இருக்கணும், ஸ்பீக்கருக்கு வந்து தூரமாக இருக்கணும். அரே அப்படின்னா ஸ்பீக்கருக்கும் லிஸ்னருக்கும் தூரமாக இருக்கணும். எப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா இங்கே, அங்கே, அதோ அங்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இங்கே அப்படின்னா பேசுகிறவருக்கு கிட்டேயா இருக்கிறதுனால வந்து அவர் இங்கே அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அப்படின்னு சொல்லும்போது பேசுகிறவருக்கு தூரமாக இருக்குது, பட் கேட்குறவருக்கு கிட்டே இருக்குது. அதோ அங்கே அப்படின்னா 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்து நின்றுருக்காங்க, 2 பேருக்கும் தூரமாக ஒரு வந்து பொருள் இருக்குது. ஸோ அப்போ வந்து அதோ அங்கே அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஸ்பீக்கருக்கு கிட்டே இருந்தால் கொரே, லிஸ்னருக்கு கிட்டே இருந்தால் சொரே, 2 பேருக்கும் தூரமாக இருந்தால் அரே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொரே வந்து நியர் டு த ஸ்பீக்கருக்கு கிட்டே இருக்கும். இப்போ இவர் ஸ்பீக்கர் அப்படின்னா இவருக்கு கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கொரே யூஸ் பண்ணுவோம். கொரேவா, இது என்ன பென் இல்லையா, பென் திஸ். கொரேவா பென் திஸ், இதே ஸ்ட்ரக்சர் தான். டேஷ் வா டேஷ் திஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கொரேவா பென் திஸ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கு தூரமாக இருக்குது, லிஸ்னருக்கு கிட்டே இருக்குது. இவர் ஸ்பீக்கரு பேசுகிறாரு, இவர் லிஸ்னருக்கு கேட்குறாரு, இவருக்கு கிட்டே இருக்குது, லிஸ்னருக்கு கிட்டே இருக்குது, ஸ்பீக்கருக்கு தூரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சொரே யூஸ் பண்ணுறோம். சொரேவா பென் திஸ், தட் இஸ் அ பென், அது வந்து பென் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஸ்பீக்கரோ லிஸ்னரோ வந்து கிட்டே இருக்காங்க, பட் அவங்க 2 பேருக்கும் தூரமாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அரே யூஸ் பண்ணுவோம். அரேவா பென் திஸ், அரேவா பென் திஸ். ஸோ கொரே சொரே அரே வந்து உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அரே வந்து 2 பேருக்கும் தூரமாக இருக்கணும். 2 பேருக்கும் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா அரேங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம். அரேவா பென் திஸ். இப்போ டேஷ் வா டேஷ் திஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், கொரே சொரே அரேங்கிற வார்த்தையை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ
இந்த கொரே சொரே அரே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் கிட்ட இருக்க பொருளை வந்து சொல்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தூரமாக இருக்கிற ஒரு பொருளை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து இது சொல்லி சொல்லி இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் பழகிக்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹவு டு ஃபார்ம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராஜா சான்வா இந்தோஜிந்தஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில் கா ஆட் பண்ணால் அது கொஸ்டின். ராஜா சான்வா இந்தோஜிந்தஸ்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கொரே சொரே அரே மூணுமே வந்து ஒரே லைனில் கொடுத்துருக்கேன் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். கொரேவா பென்தெஸ் அப்படின்னா கொஸ்டின் எப்படி பண்ணுவோம்? கொரேவா பென்தெஸ்கா அப்படின்னா கொஸ்டின். சொரேவா பென்தெஸ் அப்படின்னா சொரேவா பென்தெஸ்கா அப்படின்னு வந்து கொஸ்டின். அரேவா பென்தெஸ் அப்படின்னா அதோ அது வந்து பென். அரேவா பென்தெஸ்கா அதோ அது வந்து பென்னா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். தமிழ் லாங்குவேஜில் நம்ம ஆட் பண்ணுறோம், ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் நம்ம கா ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஸோ அடுத்து வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ராஜா சான்வா இந்தோஜின்தெஸ்கா. ஹை ராஜா சான்வா இந்தோஜின்தெஸ். மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொரேவா பென்தெஸ்கா. ஹை கொரேவா பென்தெஸ். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் இருக்கலாம். சொரேவா பென்தெஸ்கா. ஹை சொரேவா பென்தெஸ். அரேவா பென்தெஸ்கா. ஹை அரேவா பென்தெஸ். இப்போ நெகட்டிவ்ல எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரேவா பென் சாரி கொரேவா பென் தெஸ்கா அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஏ கொரேவா பென் தேவா அரிமாசென் கிடையாது. ஏ கொரேவா பென் தேவா அரிமாசென். சொரேவா பென் தெஸ்கா. ஏ சொரேவா பென் தேவா அரிமாசென். அரேவா பென் தெஸ்கா. ஏ அரேவா பென் தேவா அரிமாசென். ஸோ கொரே சொரே அரே யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். எப்படி பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறதுங்கிறது இந்த லைனில் நம்ம போட்டிருக்கோம். எப்படி நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறதுங்கிறது இந்த லைனில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ கொரே சொரே அரே வந்து மூணுமே ஒரே டேஷில் நான் போட்டதுக்கு ரீசன் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப இல்லைங்கிறதுனால வந்து ஒரே லைனில் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து படிக்கும்போது தனித்தனியாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ரைட். ஸோ இதோட மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது இல்லையா? ஸோ அடுத்து வந்து போகலாம் நம்ம. ஸோ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். கடைசியில் வந்து கா போட்டுட்டு அது வந்து பென்னா, அது வந்து புக்கா, கடைசியில் அப்படியா, அதாவது அது வந்து புக்கா, அது வந்து பென்னா, ஆமாம் அது வந்து பென், இல்லை அது வந்து பென் கிடையாது அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் வந்து வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ வாட் இஸ் திஸ்ல வந்தால் தான் இது இது வந்து ஒரு ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு. குறைவா பென் திஸ், வாட் இஸ் திஸ்னா திஸ் இஸ் த பென் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட் அப்படிங்கிற இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் வந்து இதுதான். டேஷ் வா டேஷ் திஸ் கடைசியில் கா ஆட் பண்ணுவோம். டேஷ் வா டேஷ் திஸ் கா அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். இதில் கொரே சொரே அரே யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ கொரேவா பென் தெஸ்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வந்து பென்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதே மாதிரி டேஷ் வா டேஷ் திஸ் கொரே சொரே அரே இருக்குது. ஓகேவா? இப்போ நாம் இது ஒவ்வொரு வார்த்தையாக வந்து போட்டு பார்க்கலாம். கொரேவா நான் தெஸ்கா. நான்னா வாட். இதுவும் வந்து நான் அந்த vocabulary லிஸ்ட்டில் கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ் லெசனில். கொரேவா நான் தெஸ்கா. இது இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். கொரேவா நான் தெஸ்கா. சொரே யூஸ் பண்ணிட்டு சொரேவா நான் தெஸ்கா அரே யூஸ் பண்ணி அரேவா நான் தெஸ்கா அப்படின்னா அது வந்து இது வந்து என்ன, அது வந்து என்ன, அதோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கேட்குறோம். ஸோ ஆன்சர் வந்து கொரேவா பென் திஸ். கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? கொரேவா நான் தெஸ்கா கொஸ்டினாக இருந்துச்சு. ஆன்சர் வந்து கொரேவா பென் திஸ். சொரேவா நான் தெஸ்கா கொஸ்டினாக இருந்துச்சு. சொரேவா பென் திஸ். அரேவா நான் தெஸ்கா கொஸ்டினாக இருந்துச்சு. அரேவா பென் திஸ். கொஸ்டின் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கொரேவா நான் தெஸ்கா, சொரேவா நான் தெஸ்கா, அரேவா நான் தெஸ்கா அப்படின்னா கொஸ்டின். ஆன்சர் வந்து கொரேவா பென் திஸ். கொரேவா நான் தெஸ்கா கொரேவா பென் திஸ். சொரேவா நான் தெஸ்கா சொரேவா பென் திஸ். அரேவா நான் தெஸ்கா அரேவா பென் திஸ். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இது வச்சு நீங்கள் இப்போ கொஸ்டினாக வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து கடைசியில் கா இருக்கிறதுனால இது வந்து கொஸ்டின் மேக் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஸ்பீக்கருக்கு கிட்டையாக இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன போடுவீங்க இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கெஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் போடுவீங்க என்ன போடுவீங்க? கொரே போடுவீங்க. கொரேவா இது என்ன இது? பென். கொரேவா பென் தெஸ்கா.
அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல என்ன போடுவீங்க? இது வந்து தூரமாக இருக்குது, ஸ்பீக்கருக்கு தூரமாக இருக்குது, லிசனருக்கு கிட்டேயா இருக்குது. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க? சொரேவா பென் டெஸ்கா அப்படின்னு போடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் தூரமாக இருக்குது. அப்போ என்ன போடுவோம்? அரேவா இந்த இது பென் டெஸ்கா அப்படின்னு சொல்லி போடுவோம். ரைட். ஸோ நீங்கள் இது கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கொரேவா நான் டெஸ்கா, நான்னா வாட், ஓகே. கொரேவா நான் டெஸ்கா, சொரேவா பென் டெஸ். இங்கே வந்து கொரே யூஸ் பண்ணுறோம், இங்கே சொரே யூஸ் பண்ணுறோம். ஸோ சென்டென்ஸ் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர் பேசும்போது அவருக்கு அந்த பொருள் வந்து கெட்டே இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? கொரே யூஸ் பண்ணுறாரு. ஸோ பதில் சொல்கிறவருக்கு அந்த பொருள் வந்து தூரமாக இருக்குது. ஸோ அதனால வந்து அவர் சொரே யூஸ் பண்ணுறாரு. ஓகே. கொரேவா நான் டெஸ்கா, ஏன்னா பதில் சொல்கிறவர் வந்து சொரேவா பென் டெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கொரேவா பென் டெஸ்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின் கேட்குற விதம் பாருங்கள் எப்படி இருக்குது. கொரேவா நான் டெஸ்கா அப்படின்னா வாட் இஸ் திஸ்? சொரேவா பென் டெஸ், தட் இஸ் அ பென். கொரேவா பென் டெஸ்கா, இஸ் திஸ் அ பென்? இது பென்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏ சொரேவா பென் தேவாரிமாசன், இல்லை அது வந்து பென் கிடையாது. ஸோ இது மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே ஃபைன். ஏ சொரேவா பென் தேவாரிமாசன், தேவாரிமாசன்னா கிடையாது, ஏ அப்படின்னா நோ, சொரே அப்படின்னா தட். ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டேஷ் வா டேஷ் டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பர்சனுடைய நேம் பார்த்தோம், ப்ரொஃபஷன் பார்த்தோம், நேஷனாலிட்டி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுடைய நேம் பார்த்தோம், ப்ரொஃபஷன் பார்த்தோம், நேஷனாலிட்டி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணுறது, கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது எப்படி வந்து பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறது, எப்படி வந்து நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறது. அப்புறமா வந்து சென்டென்ஸ் பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் எப்படி ஒமிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து இதே தான் டேஷ் வா டேஷ் திஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திஸ் தட் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தென் அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ண அதே சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டேஷ் வா டேஷ் திஸ்க்காக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தென் வாட் அப்படிங்கிறது வச்சுட்டு எப்படி வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். குறைவா நான் திஸ்கா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த சென்டென்ஸும் பார்த்தோம். அடுத்து வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஹை குறைவா பென்தெஸ் அப்படின்னு சொல்லி எப்படி பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறது, இல்லை நெகட்டிவ் ஆன்சர் பண்ணோம்னா ஏ குறைவா பென்தேவா அரிமாசன் அப்படின்னு சொல்லி எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறைவா பென்தெஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ அடுத்து குறைவா பென்தெஸ், இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குறைவா ராஜா சான் நோ பென்தெஸ், இந்த இது மட்டும் பாருங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது இப்போ சென்டென்ஸில். குறைவா பென்தெஸ் நாம இது வரைக்கும் பார்த்தது. குறைவா ராஜா சான் நோ பென்தெஸ், ராஜா சான் நோ அப்படிங்கிறது நமக்கு புதுசாக ஆட் ஆகுது. ராஜா சான் கூட வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கேரக்டர் தான். குறைவா ராஜா சான் அப்படின்னா திஸ் இஸ் ராஜா சான். நோ பென், பென் நோ அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா. நோனா என்ன அப்படின்னா அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போடுவோம் இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜில். தமிழ் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா உடையது, ராஜாசான் உடைய பெண் அப்படின்னு அர்த்தம். ராஜாசானுடைய பெண், ராஜாசானுக்கு சொந்தமான பெண். ராஜாசான் அப்பாஸ்ட்ரோஃபியஸ் பெண், ராஜாசான்ஸ் பெண் அப்படின்னு தான் அர்த்தம். நோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து இவருக்கு உண்டான பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நோக்கு முன்னாடி எது இருக்கோ அவருக்கு உண்டான பொருள் இது. ராஜாசான்னோ பெண் அப்படின்னா ராஜாசானுடைய பெண் அப்படின்னு அர்த்தம். குறைவா ராஜாசான்னோ பெண் டெஸ், இது வந்து ராஜாசானோட பெண். குறைவா டேஷ் திஸ், குறைவா ராஜா சான்னோ பென் திஸ். இதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. குறைவா ராஜா சான்னோ பென் திஸ், இது வந்து ராஜா சானுடைய பெண். ராஜா சான்னோ பென் திஸ், ராஜா சானுடைய பெண். வதாஷினோ பென் திஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வதாஷினோ பென் திஸ், என்னுடைய பெண். ஓகேவா, என்னுடைய பெண். தனாகா சான்னோ பென் திஸ், தனாகா சானுடைய பெண். ஸோ இந்த நோ வருதுப்பா, நோடைய யூசேஜ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்குறோம். நோ அப்படின்னா யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி குறிக்கிறது தான் வந்து இந்த நோ பார்ட்டிக்கல். ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம அப்பாஸ்ட்ரோஃபியஸ் போடுவோம், ஒரு சில இடத்துல வந்து ஆஃப் யூஸ் பண்ணுவோம். பென் ஆஃப் ராஜா, பென் ஆஃப் தனாக்கா அப்படின்னா அப்பாஸ்ட்ரோஃபியஸ் போடுவோம். தனாகாஸ் பென், மை பென் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வதாஷினோ பென், என்னுடைய பென். தனாகா சான்னோ பென் திஸ், தனாகா சானுடைய பென் அப்படின்னு சொல்லி இங்கே மீனிங். ஸோ இப்போ இது பாருங்கள். குறைவா தனாகா சான்னோ பென் திஸ்கா, குறைவா தனாகா சான் நோ பென் டெஸ்கா, மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறைவா தனாகா சான் நோ பென் டெஸ்கா, மீனிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா குட். குறைவா தனாகா சான் நோ பென் டெஸ்கா, இது வந்து தனாகா சானுடைய பெண்ணா. ஏ தனாகா சான் நோ பென் தேவா அரிமாசென்,
ஏ இல்ல, தனாகா-சானுடைய பென் கிடையாது. வதாஷி நோ பென் தெஸ், என்னுடைய பென். ஏ தனாகா-சான் நோ பென் தெ வாரிமாசென். வதாஷி நோ பென் தெஸ். இப்போ நாம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். டேஷ் வா டேஷ் திஸ் அப்படின்னு வச்சுட்டு நாம ஃபர்ஸ்ட் பர்சனுடைய நேம் பார்த்தோம், ப்ரொஃபஷன் பார்த்தோம், நேஷனாலிட்டி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். தென் செகண்ட் பர்சனுடைய நேம், செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுடைய நேம், ப்ரொஃபஷன், நேஷனாலிட்டி எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். தென் எப்படி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தென் எப்படி வந்து பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன் வச்சு பார்த்தோம். தென் இந்த பேட்டர்ன் வச்சு எப்படி நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தென் சென்டென்சஸ் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் எப்படி ஒமிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தென் அதே மாதிரி திஸ் தட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறது, தென் திஸ் அண்ட் தட் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது, தென் எப்படி திஸ் அண்ட் தட் யூஸ் பண்ணி பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறது, தென் திஸ் அண்ட் தட் யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறது, தென் நோ பார்ட்டிகளுடைய யூசேஜ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். நோ பார்ட்டிகள் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். எல்லாமே வந்து டேஷ் வா டேஷ் திஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இங்கே மட்டும் டேஷ் வா டேஷ் நோ திஸ் அப்படின்னு இருக்கும். டேஷ் வா டேஷ் நோ டேஷ் திஸ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நடுவில் வந்து இந்த நோ மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். நோ அண்ட் டேஷ் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் தான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா சொல்லுங்கள், ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பையன் இருக்கான், இங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒஹாயோ கொசைமஸ், ஒஹாயோ கொசைமாஸ் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஒஹாயோ கொசைமஸ் அப்படின்னா குட் மார்னிங். இது வந்து ஒரு க்ரீட்டிங். இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு கிராமர் கிடையாது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சில க்ரீட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் வந்து படிக்கணும். ஸோ ஒஹாயோ கொசைமஸ் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவங்க வந்து ஒஹாயோ கொசைமஸ் அப்படின்னு பதிலுக்கு வந்து சொல்கிறாங்க. ஒஹாயோ கொசைமஸ் அப்படின்னா குட் மார்னிங். தென் இவர் என்ன சொல்கிறாரு, வதாஷி வா அகிரா தெஸ், வதாஷி வா அகிரா தெஸ், ஓ நமாய் வா நான் தெஸ் கா. வதாஷி வா அகிரா தெஸ் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வதாஷி வானா என்ன, அகிரா தெஸ் அப்படின்னா ஐ ஆம் அகிரா, நான் வந்து அகிரா. அவர் வந்து பேர் வந்து சொல்கிறாரு, வதாஷி வா அகிரா தெஸ். ஓ நமாய்வா நான் தெஸ்கா, நான் தெஸ்காங்கிற பேட்டர்ன் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? குறைவா நான் தெஸ்கா, சொரைவா நான் தெஸ்கா, அரைவா நான் தெஸ்கா பார்த்தோம் இல்லையா? அதே தான் இதுவும். குறை சொரை அரைக்கு பதிலாக வந்து ஓ நமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வா நான் தெஸ்கா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பேட்டர்ன் தான். வா நான் தெஸ்கா, குறைவா நான் தெஸ்கா நம்ம பார்த்தோம். இங்கே வந்து ஓ நமாய்வா நான் தெஸ்கா அப்படின்னு இருக்கு. வா நான் தெஸ்கானா என்ன, வாட் இஸ் திஸ். குறைவா நான் தெஸ்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் திஸ். இங்கே வந்து நமாய்வா நான் தெஸ்கா, வாட் இஸ் நேம் அப்படின்னு கேட்குறாரு. ஓ நமாய் அப்படின்னா உங்கள் நேம், உங்கள் பேர். வா நான் தெஸ்கா, ஓ நமாய்னா உங்கள் பேர். வா நான் தெஸ்கா, வா நான் தெஸ்கானா என்ன, வாட் இஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? குறைவா நான் தெஸ்கா அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் திஸ் இருந்துச்சு. இங்கே குறை எடுத்துட்டு ஓ நமாய் அப்படின்னு போடும்போது யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வதாஷிவா அப்படின்னு சொல்லி பேர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அனாதான் செகண்ட் பர்சனுடைய பேர் வந்து நம்ம பார்க்கல. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே காமிக்கிறேன், ஒரே நிமிஷம் ஜஸ்ட். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து நேம் வந்து நான் போடலை, எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ அதே தான் வந்து நம்ம எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த ஸ்லைடில். ஸோ ஓ நமாய்வா நான் தெஸ்கா, வாட் இஸ் யுவர் நேம். வா நான் தெஸ்கா நம்ம படிச்சிட்டோம். ஓ நமாய்வா நான் தெஸ்கானா வாட் இஸ் யுவர் நேம். இப்போ உங்கள் பேர் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். வதாஷி நோ, நோ பார்ட்டிக்கல் நம்ம பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம் ஜஸ்ட்டு. வதாஷினா நான், வதாஷி நோ அப்படின்னா என்னுடைய. வதாஷி நோ பென் தெஸ் படித்தோம் இல்லையா? வதாஷி நோ பென் தெஸ் படித்தோம். வதாஷி நோ நமாய், என்னுடைய பேர். நமாய்னா பேர், இங்கேயும் நமாய். ஓ நமாய்னா உங்கள் பேர். வதாஷி நோ நமாய்னா என்னுடைய பேர். நமாய்னா பேர், ஓகேவா? வதாஷி நோ நமாய், என்னுடைய பேர். வா என்னுடைய பேர் வந்து சோஃபியா தெஸ். வதாஷி நோ நமாய் வா சோஃபியா தெஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வதாஷி நோ நமாய் வா சோஃபியா தெஸ், என்னுடைய பேர் வந்து சோஃபியா ஆகும், ஆவார். அதை வந்து எனக்கு போட்டு இங்கே திஸ் வந்து கவர் பண்ணலாம். நிஹோங்கோ, நிஹோங்கோனா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். நிஹோங்கோ நோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் உடைய நிஹோங்கோ நோ கக்செய் தெஸ்.
கக்செய்னா ஸ்டூடெண்ட். நிஹோங்கோ நோ கக்செய் தெஸ். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் உடைய ஸ்டூடெண்ட். தென் இவர் கேட்குறாரு, சென்சேவா அமெரிக்கா ஜின் டெஸ்கா. சென்சேனா டீச்சர். சென்சேவா, சென்சே வந்து டீச்சர் வந்து அமெரிக்கா, அமெரிக்கா வந்து கதாக்கானால இங்கே எழுதியிருக்கு சரியா. அமெரிக்கா ஜின் டெஸ்கா, டீச்சர் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கடைசியில் கா போட்டு கேட்குறாரு. சென்சேவா அமெரிக்கா ஜின் டெஸ்கா. இவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க? ஏ இல்லை, அமெரிக்கா ஜின் தேவா அரிமாசென். தேவா அரிமாசென்னா கிடையாது. இஏனா நோ. இஏ அமெரிக்கா ஜின் தேவா அரிமாசென். நிஹோன்ஜின் டெஸ். நிஹோன்ஜின் டெஸ். நிஹோன்ஜின்னா ஜாப்பனீஸ் பர்சன். இஏ அமெரிக்கா ஜின் தேவா அரிமாசென் நிஹோன்ஜின் டெஸ். தென் டீச்சர் வராங்க. டீச்சர் என்ன கேட்குறாங்க? ஒஹாயோ கொசாய்மாஸ் அப்படின்னு சொல்லி இவங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க டீச்சர். தென் இந்த பையன் வந்து ஒஹாயோ கொசாய்மாஸ் அப்படின்னு சொல்கிறாரு பதிலுக்கு. தென் டீச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஜிமே மாஷ்தே வதாஷி வா தனாகா டெஸ். வதாஷி வா தனாகா டெஸ். புரிஞ்சிருக்கும் இல்லையா? இது நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வதாஷி வா தனாகா டெஸ். நிஹோங்கோனா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். நிஹோங்கோ நோ உடைய, நிஹோங்கோ நோ, நிஹோங்கோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் உடைய, சென்சே டெஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் உடைய டீச்சர். நிஹோங்கோ நோ சென்சே டெஸ். வதாஷி வா தனாகா டெஸ். நிஹோங்கோ நோ சென்சே டெஸ். நான் தனாகா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் உடைய டீச்சர் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஜி மெமாஷ்தே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இங்கே சொல்கிறாங்க. ஹாஜி மெமாஷ்தே. இந்த வார்த்தையுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லி க்ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஹாஜிமே மாஷ்தே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தான் வந்து க்ரீட் பண்ணணும். ரெண்டாவது டைம் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீட் வந்து பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்ல மறந்துடாதீங்க என்றைக்குமே. ஹாஜிமே மாஷ்தே அப்படின்னு சொல்லி. ஹாஜிமே மாஷ்தே வதாஷிவா தனாகா டெஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஹாஜிமே மாஷ்தே. நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நைஸ் டு மீட் யூன்னு சொல்லி போடுவாங்க. பட் அது ஆக்சுவல் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ரிலேட்டடாக ஏதாவது போகணும்னு சொல்லி அவங்க போடுறாங்களே தவிர, ஹாஜிமே மாஷ்தே அப்படின்னா நைஸ் டு சி யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது வாட்டி வந்து இந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னு, ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா. ஸோ வதாஷிவா தனாகா டெஸ். நிஹோங்கோனோ சென்சே டெஸ். இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாரு? வதாஷிவா அகிரா டெஸ். ஹாஜிமே மாஷ்தே. இவருமே வந்து ஹாஜிமே மாஷ்தேன்ற பேர் சொல்லிட்டு சொல்கிறாரு இவர். வதாஷிவா அகிரா டெஸ் ஹாஜிமே மாஷ்தே அப்படின்னு சொல்லிட்டு தோசோ யோரோஷ்க்கு ஒனேகாய்ஷிமாஸ். கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? தோசோ யோரோஷ்க்கு ஒனேகாய்ஷிமாஸ். இப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இது பொதுவாக வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த வார்த்தை வந்து சொல்லுவாங்க. தோசோ யோரோஷ்க்கு ஒனேகாய்ஷிமாஸ் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரீட் மீ வெல், என்னோட நல்லா பழகிக்கோங்க அப்படின்னு, கொஞ்சம் நல்லா ஃபேவர் பண்ணுங்கள் எனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ரொம்ப ஹம்பிள் பீப்புள் ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் வந்து இந்த வார்த்தை வந்து அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. யோரோஷ்க்கு ஒனேகாய்ஷிமாஸ் அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதோட பாதி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அதோட பாதி யோரோஷ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். தோசோ யோரோஷ்க்கு ஒனேகாய்ஷிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் ட்ரீட் மீ வெல் ஆர் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி இது ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே. ஸோ தோசோ யோரோஷ்க்கு ஒனேகாய்ஷிமாஸ் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வதாஷிவா சோஃபியா டெஸ் ஹாஜிமே மாஷ்தே தோசோ யோரோஷ்க்கு ஒனேகாய்ஷிமாஸ். ஸோ நான் வந்து சோஃபியா, நைஸ் டு மீட் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் ட்ரீட் மீ வெல் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. பதிலுக்கு டீச்சருமே வந்து யோரோஷ்க்கு ஒனேகாய்ஷிமாஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் ஓனாக ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கான்வர்சேஷன் நீங்கள் ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம பார்த்த கிராமர் பேட்டர்ன், நம்ம பார்த்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு தான் வந்து, நம்ம பார்த்த ஒகேபுலரிஸ் வச்சு தான் வந்து இது இந்த கான்வர்சேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். இது ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் படித்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ரெண்டாவது, ஒன்ஸ் வந்து இந்த லெசன் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இது படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரீடிங் வந்து வந்துருச்சு, கிராமர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு சேலஞ்ச் எங்கே வரும் அப்படின்னா, லிஸ்னிங் பார்ட்டில் உங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யூடியூப்பில் போயிட்டு
இது இருக்கு இல்லையா, லெட்ஸ் லேர்ன் ஜாப்பனீஸ் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிங்க அப்படின்னா ஒரு 24 லெசன்ஸ் உங்களுக்கு வரும். 26 லெசன்ஸ் இது இருக்குது. ஈச் லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க இவங்க. இது வந்து ஒரு 2 லெசன்ஸ் வந்து இங்கே பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லிஸ்னிங் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். உங்கள் லிஸ்னிங் ஸ்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இது ரைட். ஸோ இந்த இதுவும் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்காக லிங்க் பண்ணி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். இந்த கான்வர்சேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி முடிச்சுட்டு இந்த சீரீஸுமே வந்து ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா புரியும் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதோட வந்து இந்த லெசன் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.